பாட்டி காலைல சாப்பிட்டீங்களா? சூடா இருக்கு சாம்பார். சிவாய நம. இவர் சாமி நம்ம கூட சேவை செய்யறாரு. அங்க உட்கார வச்சு நம்ம இலை போட்டு சாப்பிடும் போது கூட ஊழியம் பரிமாறுறவங்க. பாட்டுங்களா பாட்டி? நாளைக்கு வர மாட்டேன் பாட்டி. நாளை மறுநாள் சண்டே வருவேன். சண்டே கண்டிப்பா வந்து தரேன். நீங்க கேட்கும் போது நான் சொல்லிடணும்ல, கொஞ்சம் டவுட் தான் சாமி. கூட்டம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா வரும் சாமின்றுவேன். நமக்கு வந்து மொத்தத்துல வந்து யாரு சிவாய பிளேட் இல்லைங்கய்யா, ஒரே ஒரு பிளேட் தான் இருந்தது, ஒரு கொடுத்துட்டேன். தட்டி எடுத்துக்கோங்க. ஐயா நீங்க உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். பாத்திரம் வச்சிருக்கீங்களா? சாம்பார் வாங்க. எங்க வச்சிருக்கீங்க? நீங்க யாரு? நீதான் சாமியார? நான் தான் கடவுள் மாதிரி சொல்றீங்க. என்ன பண்றீங்க? ஏன்னா கடை வச்சுக்கிறீங்களா? எப்பயாவது ஒரு மாதிரி அம்மா மின்னல் மாதிரி டக்கு டக்குன்னு வரீங்க போறீங்க, அப்புறம் இருக்க மாட்டீங்க. ரெண்டு பேருக்கு போர் சொல்லுவாங்க. கையில் எடுங்க. எப்படி ஊத்துறது? அப்பலாம் அவருக்கு ஒன்று நீங்கள் சரி சார். என்ன சொன்னீங்க? வெயில் நேரம் குடிங்க. ஒன்றும் சாப்பாடு ஓட்டுவாங்க. நம சிவாய். நம சிவாய். இந்தாங்கப்பா சாமி, இன்னைக்கு உணவு கொடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம சிவாய். அது மோரா? மோரு சாப்பாடு. சரி. எங்க நக்கீரர் ஐயா?
சாமி நக்கீரர் ஐயாங்க, நக்கீரர் தாத்தா கூடுங்க. சிவாயம் சாப்பிடுங்க. மோர் சாம்பாரா? சிவா போதுமா? அதுவே போதுமா? அதுவே 2 வேளைக்கு போதும். சரி சாப்பிடும். வேணுன்றதை வாங்கிக்கோங்க. யார சொல்றீங்க? கீழே பாக்குறது ரொம்ப வெகுலியா இருக்காருங்க. கீழே எத்திட்டாங்கன்னா அதனாலதான் உங்களுக்கு எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா? போதும் ஐயா, நல்ல மனிதர். நான் கேக்குறேன், அவர் கொடுக்க மாட்டாருதா. ஒரு புள்ளி நம்ம சிவா இப்போ இங்க வந்துட்டீங்களா? இல்லப்பா. நம்ம சிவா சிவா ஐட்டம் ஒரு அப்போதும் கொஞ்சம் அப்போதும் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. மோரா? சாப்பிடுங்க. போதுமா? மோர் வேணுமா? சரி போதுமா? காய் இருந்தது நல்லா இருக்கு. காய் மோர் வேணுமா? இல்லை வாப்பா, அப்பளம் கொடுப்பா.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. வாங்க ஐயா. இருங்க ஐயா, அவசரம் நிதானமா வாங்கிக்கலாம். நீங்க வந்து வாங்கி கொண்டு போய் இந்த ஒரு சாப்பாடு இருங்க 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 தரலாம், இருங்க. எல்லாருக்கும் தந்துட்டு தான் போகும். லைன்ல நிக்கிறவங்க கோச்சிக்கு போறாங்க ப்ரோ. லைன்ல நிக்கிறவங்க சரி அது அவனோட இருக்கட்டும் சாமி. அது வாங்கி நீங்க எங்க எதிர்க்க நம்ம சிவா. அம்மா அந்த இதுல கொடுக்கல. இல்ல சாமியார் மட்டும் இது இல்ல கொஞ்சம் மா வாட்டர் ட்ரம்ல இருக்கு பாருங்க. மா அந்த அம்மா பாட்டுல கேக்குறாங்க. இருங்க சாமி, லைன்ல நிக்கிறவங்க முத கொடுத்துருவோம், கோச்சிக்காதீங்க. சாமியாருக்கு மட்டும் அப்பளம் கொடுத்துட்டாங்க. நான் சொல்லல, நம்ம கோபப்படுவாங்க. சாம்பார் இப்போ கொடுங்க. சாம்பார் வேணுமா அவருக்கு? சாம்பார் வேணுமா? சரி, இன்னொரு பாத்திரம் கொடுங்க. போதும் சாம்பார். ஆமா அப்புறம் வாங்கிட்டேன். சாம்பார் தான் இருக்கேன் நேரம். என்ன வேணும்? ஒண்ணே வேண்டாம், அடுத்த வாட்டி வந்தா பின்னாடி லைன்ல வந்து நிக்க சொல்லு. சரி சாமி, சரி. அதனால தான் நான் கொடுக்கல, கோச்சிக்காதீங்க. கோவமே வரக்கூடாது. நான் கொடுத்தனா பாத்தீங்களா, உங்களுக்கு கொடுத்த பிறகுதான் நான் யாரையும் கோவப்படுத்த மாட்டேன். ஓகேவா? ஓகே ஓகே. விடுங்க விடுங்க, நம்மளா இருப்போம், அவங்கவுங்களா இருப்பாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். அவரு அண்ணாமலையார் பாத்துக்கிறார் சாமி. எல்லாத்துக்கும் ஒரு இது இந்த ரிசல்ட் உண்டு. இந்த ஊத்துவா மோர் வேணாமா? சரி. சிவாய நம சிவா திருச்சிற்றம்பலம். நம சிவா. சாப்பிடுங்க. சமய சாம்பாரா மோரா? சாம்பாரா? சாப்பிடு. போதுமா? சாப்பிடு. வா சாமி. ஆமா ஐயா, மோர் போட்டுருவா? கத்திரிக்காய் இல்லைனாவே சாம்பார் டேஸ்ட் வர மாதிரி. அது என்ன பண்ணாலும் மாங்காய் முருங்காய் கத்திரிக்காய் தான். சாம்பாரா? சாப்பிடுங்க. நம சிவாய. ஓகே. சாம்பார் போதுமா? இதெல்லாம் போட்டுருவா? அதில் போட்டேன். கப்பு மோரா? சரி.
மோரா அப்பளம் வாங்கிட்டீங்களா? மோர் மட்டுமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 2 கையில் பிடிச்சிக்கோங்க. கீழே கொட்டிக்கு போதும். இன்னொரு அப்பளம் வேணுமா? போதுமா? வாங்க. சாப்பிடுங்க. மோரா சாப்பிடு. போதுமா? சாப்பிடு. நாளை கரோரா. சரி சரி ஓகே 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 வாங்க சார். நம சிவாய். நம சிவாய். இந்தாங்க சாப்பிடு. மோர் கப்பு இருக்கா? சாப்பிடு. சிவாயம் கொடுங்க. நீங்கள் அங்கேயே இருங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க அங்கே இருங்க. வண்டி போகும்போது கை மட்டும் காட்டுங்க, நிறுத்தி கொடுத்துட்டு போயிடும். உட்காந்து சாப்பிடும். சாப்பிடுங்க. சாமி ஒரு 6 நைட் தலைவா. எங்க பின்னாடி அங்க இருக்க அந்த குளத்துலயா? நீச்சல்லாம் தெரியுமா? அரைக்குறையா தெரியும். உள்ள ஈத்து முட போய்
இல்ல அங்கதான் சாப்பாடு வேணுமா? கொஞ்சம் தரேன் பிளேட் இருக்கு தரேன். உட்கார் தரேன். அடிக்க வச்சேன். துணியெல்லாம் துவச்சி எங்க காய வச்சிருக்கீங்க? காய் வச்சு மத்தி வச்சேன். அப்பதான் காய வச்சிட்டீங்க. காலையிலே வேலை முடிச்சாச்சா? வேலை முடிஞ்சு. ஓகே. பிளேட் எடுத்தாங்க. தருவாங்க. அப்படியே வச்சுக்கோங்க. போதுமா? சாம்பார் கொஞ்சம் ஊத்துறா. போதுமையா? நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு அதான் நல்லது. பகவான் கப்பு இல்லையா? அப்படியா? ஓ, அது வேற வாங்கி வச்சியா? சாப்பிடுங்க. அப்புறம் வெயில குடிங்க. எல்லாரும் அது எனக்கு அளவு தெரியும் சாமி. இந்தாங்க இன்னொரு அப்பளம் சாப்பிட்டோம். குருஜி சாப்பிட்டோம். குருஜி வாங்க வாங்கிக்கோங்க. வெயில் டைம் தானே, சாப்பிடுங்க. ஒன்றும் பண்ணாது, சாப்பிடுங்க. இருங்க ஐயா தரேன். அப்போ சாம்பார் இவ்வளோ தூரம் நடந்து வர முடியுதா? மிகவும் வந்துடுவா. இந்த வண்டியில் வந்துடுவோம். காலைல டிஃபன் சாப்பிட்டீங்களா? சரி. நம்ம நிற்கிற இடம் நேரில் இருக்கணும். வணக்கம் சாமி. எப்பா இல்லையா ஹார்ன் அடிச்சுங்க. யாரும் சாப்பாடு வேணாம். அவர் இருந்தார் கேள ஐயர் சாமி கேள. ஐயர் சாமி இல்லைங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வந்துடுச்சுன்னாரு. நான் என்ன சொல்றது, வந்துச்சுன்னா போக வேண்டியதான், அடுத்து போய் கொடுக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தவங்களையும் திரும்பி பார்த்துட்டு தான் போறோம். அது யாராவது ஒருத்தவங்க மிஸ் ஆகுறது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்னாச்சு? எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. கொஞ்சம் அப்புறம் போன போது தான் கிளியர் ஆச்சு. அதில் பாதி அவ்வளோதான்.
சாம்பார் கொஞ்சம் போடுங்க. சாம்பார் பிரியுமா? இதுனா கோயிலில் விளக்கேற்றுற சட்டியா? பக்கத்துல தண்ணி சட்டி. இதான் வந்துட்டான். பாத்திரம் வேணும் இல்லை? ஒரு வேணுமா? ஆனால் சாப்பிட மாட்டேன். சாம்பார் தனியாக ஏன் நல்லா கழுவிட்டு வரணும். இல்லை ஏன்னா உங்களுக்கு அடுத்து இந்தாண்ட எவ்வளோ பேருக்கு போயிட்டு கொடுக்குறேன். அது விலைக்கு வச்சுருந்தேன். வீட்டில் காய போட்டுன்னு இருந்தாங்க. நான் சரி அந்த மாதிரி சொன்னேன். கூட நைட்டுக்கு போடுங்க. என்ன போட்டுங்க சாம்பார் போதுங்க. காமி காமி காய போடுங்க. இந்தாங்க அப்போ ஒரு வேணுமா? சரி. பிளேட் எடுத்தாங்க. பிளேட் எடுத்தாங்க. மோர சாம்பார் இல்ல சாம்பார் வேண்டாம். சாம்பார் வேண்டாம். 3 பேருக்கு தந்தோம். நான் ஒண்ணு, இவர் ஒண்ணு, 3 எப்படி சாப்பிடுங்க? சாப்பாடு மட்டும் கட்டுக்குது ஐயா. சாம்பார் இல்லாத எப்படி சாப்பிடுங்க? சாம்பார் போயிட்டு சரி சரி. ஒன்றும் இல்லை பிளேட்டா. ஐயா சாயங்காலம் சாப்பிட்றதுக்குள்ள உள்ள இறங்கி எப்பயுமே சுட சுட சாப்பிடுங்க சாமி. சாயந்தரம்னு இப்போ யோசிக்காதீங்க. பிளேட்டில் வாங்கி சாப்பிடணும். பசியாடா. நீங்க மவுசுவா தானே? ஆமா ஆமா. நீங்க எந்த ஊரு? சரி, இங்கே தான் இருந்திருக்கோம். நான் அங்கே சாப்பிட்டுதான். சரி, அப்புறம் திருவிழா வந்து இப்போ இந்த அதான் சரி சரி சரி. சாமி கீழே இருக்கு பாருங்க பிளேட்டு. எல்லாம் இலையில கூட வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு பெரியவரும் மரியாதை கொடுக்குறாங்க. பிரம்மண்ட நாயன் அண்ணாமலைக்கரோ நீங்க ஒருத்தர் தான் கரெக்டான வார்த்தை சொன்னீங்க. அன்னதான பிரபு அண்ணாமலையார்னு கரெக்டா சொன்னீங்க. ஐயப்பன் கோயில்னா 2 மாசம் தான். 1.5 மாசம் தான். அது கட்டு சோறு. அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயன் தான். 12 மாசம் அன்னதானம். பாண்டிய நாட்டு சோறு உடைச்சதுன்னு நான் சும்மா படிச்சது புத்தகம். உண்மைதான். அன்னதான பிரபு அண்ணாமலைங்கிறது அதான். சந்தோஷம் சந்தோஷம். ஒரே தெய்வம். அப்பளம் அப்பளம் பறக்குது பாருங்க.
கையில பிடிச்சிக்கோங்க. ஐயா பாத்திரம் எடுத்துட்டு வா. பாத்திரம் எடுத்துட்டு வா. கொடுத்துட்டா சாப்பிடுங்க. ஹீரோக்கா இருக்காரு போல. ரெண்டு எடுத்துட்டீங்களா? நாங்க 4-5 பேர் இருக்கணும் சாமி. நீ வந்து போட்டு பார்த்தா அது 2 பேருக்கு தான் பார்த்தேன். அதுல பார்த்தா சாப்பிடுங்க. ராய பின்னா கொடுங்க சாதம் வாங்கிக்கோங்க. போதுமாம்மா? இன்னும்மா? இல்லை சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. வேணுன்றதை வாங்கிக்கோங்க. மோர் வாங்கிக்கோங்க. அதில் சாம்பார் கொடுங்க. அம்மா நல்லா கழுவி எடுத்துட்டு வாங்கம்மா. கழுவவே இல்லை. என்ன போங்க. ஒரு தட்டில்